அண்ணா யாரு நம்ம தொகுதிக்கு எம்எல்ஏ? தெரியாதா? எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியாது. எழிலன் நாகநாதன். தொகுதிக்கு வந்து எழிலன் நாகநாதன் தான் எம்எல்ஏ. எழிலன் நாகநாதன் தான் எம்எல்ஏ. யாருமே வரல. வந்தா தானே நாங்கள் குறைகளை சொல்ல முடியும். யாருமே வரவே இல்லையே. இங்கே ஒரு 3 தடவை பார்த்துருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு ஹவுசிங் போர்டு இருக்கு. அதுக்கு இடிக்கிறதுக்காக ஜனங்களை காலி பண்ணி தர சொல்றதுக்கு அப்போ வந்து எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்குற அன்னைக்கு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை, யாருமே வரல. தண்ணி மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க சார் போதும்னு. நான் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் வேலையை உங்களுக்கு அதை தான் பார்ப்பேன்னாரு. ஆனால் இன்னும் அது ஒழியும் தான் இருக்கு, பார்க்கல. என்ன பண்ணிடுறாரா? நாரி கிடக்குது, தண்ணியை கிடக்குது, வீடு வாசல் தண்ணி எப்போ பாரி அவங்ககிட்ட ரொம்பி போய் கிடக்குது. 2வது அங்க ஜெயிப்பாரு. தடை குடிச்சோரா போகணும், தடை வரவே கூடாது. என்ன பண்ணிடுறாரா? நாரி கிடக்குது, தண்ணியை கிடக்குது, வீடு வாசல் தண்ணி எப்போ பாரி அவங்ககிட்ட ரொம்பி போய் கிடக்குது. மொண்டு 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 ஊத்துறோம். நாங்களும் ஸ்டெப் எடுத்துருக்குறோம். போய் சொல்லிட்டு வரும்போது வரேன்றாங்க. 2வது வரல. இந்த மழையில தண்ணி உள்ளே வந்துடுச்சு. வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பின்னாலெல்லாம் காவா இன்னும் அந்த பின்பக்கம் காவார் எடுக்கவே இல்லை. ரொம்பி பண்ணு தான் இருக்குது. எங்களை வந்து ஓட்டும் போது வந்திருக்குறாரு. ஆமாம், அதுக்கப்புறம் வரல. எதுவுமே வந்து அன்னைக்கு வருவாங்க, ஓட்டு கேட்க வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி வரமாட்டாங்க. ஏதாச்சும் மீட்டிங் கிட்டிங்கன்னா அவங்க மீட்டிங்னா இங்கே இப்படி இருக்காங்க அப்படி இருக்கு க்ளீன் பண்ணுவாங்க ஆளை வச்சு. மற்றபடி எதுவும் பண்ண மாட்டாங்க. மழை காலத்தில் தண்ணி இப்போ கொஞ்சம் தண்ணி தேங்கிருந்து அதை என்ன பண்ணாங்க, இப்போ சேரும் குண்டும் குழியுமா இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டு சரியாக போடாமல் அங்கங்கே சேரு பள்ளம். அவங்க அந்த டைம் வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. இங்கே குண்டும் குழியுமா இருக்குது, தோண்டி போட்டாங்க. இந்த எஸ் பிளாக்ல டேங்க் எடுத்து போட்டாங்க. டேங்க் வாட்டர் ஆயிடுச்சு. நாங்கள் சொல்லி பார்த்தோம், அதுவும் செய்யலை. நான் 1ஆம் நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கிற வீடு. எனக்கு கடைசி வரலும் தண்ணிக்கு போய் தண்ணி அடித்து எடுத்துகிட்டு வரணும். போன எலும்பு 3 ஆப்ரேஷன் எனக்கு. அங்கேயே தண்ணி எடுத்துகிட்டு இங்கே வர முடியாது. நான் ஒண்டியாக இருக்கிறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு அந்த பைப் லைனை மாற்றி கொடுத்து காவா லைனை ரெடி பண்ணி கொடுங்க. அது போதும் எங்களுக்கு. தண்ணி உள்ளே வராமல் பார்த்துக்கோங்க. அது மாத்துறாங்க, இன்னும் மாற்றவே இல்லை. அவர் எப்போ ஓட்டு கேட்க வந்தாரோ எங்கள் குறையா அதான் அவர் கோரிக்கையா அதான் வச்சுனாங்க. எங்களுக்கு காவா லைன் மெட்ரோ வாட்டர் தண்ணி மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க சார் போதும்னு. நான் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் வேலையை உங்களுக்கு அதை தான் பார்ப்பேன்னாரு. ஆனால் இன்னும் அது ஒழியும் தான் இருக்குது, பார்க்கல. உண்மை அதான் வந்து பார்க்கல. இந்த காவா தண்ணி நாங்கள் இதில் தண்ணி அடித்தாலும் இந்த காவா தண்ணி தான் வருது. டேங்க்கு கிடையாது. லாரியில் தான் தண்ணி பிடிக்கிறோம். கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நாங்கள் சொல்லி நாங்கள் போய் சொல்லி எதுவும் எந்த இதுவுமே கிடையாதுங்க. வருஷம் என்ன பண்ணுறாங்க, இந்த காவா எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இங்கே பள்ளத்தை அடைக்காமல் விட்டுட்டு போகிறாங்க. நாங்களே வந்து எடுத்து நாங்களே போட்டுட்டு நாங்கள் 1 மாதம் 2 மாதம் போய் அலைய வேண்டியதாக இருக்குது. 3 மாதம் ஆச்சு இந்த காவா எடுத்து போட்டு. 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட விட்டாங்க. கேட்டாக்கா இந்த இது டிரான்ஸ்போர் இருக்குது, அது எடுத்தால் தான் நாங்கள் பண்ணுவோன்றாங்க. அதுக்கப்புறம் கத்தி சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, இது ஒரு 2 மாதம் ஆகிப்போச்சு. டேங்க் இந்த காவா மேலே இருக்குதுன்னு இந்த டேங்க் எடுத்துட்டாங்க. இந்த டேங்க் எடுத்துட்ட உடனே இப்போ அதுக்கு போய் நாங்கள் ஒரு மாதமாக அலைஞ்சின்னு இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த மூச்சம் பண்ணலை. போகிறோன்னு இப்போ தான் கொண்டாந்து டேங்கை போட்டுக்கிறாங்க. அதுக்கு ரிங்கு இல்லைன்றாங்க. தொகுதினா அடிக்கடி இந்த கழிவு நீர் தான் எல்லா ஏரியாலையும் லீக் ஆகுது. இதாவது ரோடெல்லாம் இதுவாக இருக்குது, அப்பப்போ ஆகுது. அதுக்கப்புறம் ரோடெல்லாம் வந்து நிறைய நோண்டி போட்டது அப்படியே பள்ளம் மேடாவே இருக்குது. இன்னும் அது சரி பண்ணவே மாட்டுறாங்க. நம்ம லேக் ஏரியாவில் 2 பள்ளம் ஊந்துட்டு 5 ஏன்னா ஒரு 4 வாரமாகுது. நோண்டுறான் அந்த ரோடு சீர் பண்ணணும். அதான் அந்த மழை நேரத்துக்கு வராங்க பாரு, சொல்கிற மாதிரி அது எழுதின்னு போகிறாங்க பாரு, அவ்வளோதான். அது வந்து பார்க்கல. இப்போ ஏன் பண்ணலன்னு கேட்டால் நீங்கள் வந்து எழுதி கொடுங்க ஆஃபீஸில்ன்றாங்க. எப்படின்னா ஒரு வாட்டி நாற்று அடிக்குதா அதை விட்டுறாங்க. அப்புறம் மறுநாள் தான் அடிக்க வேண்டாங்க குடிக்கிற தண்ணி. அது யாரும் சீர் பண்ணலைங்க. ஒன்றுமே யாருமே எட்டி பார்க்கறது இல்லை சார். சரி, ஓட்டு கேட்க வர்றாங்களே, ஓட்டு போட்டு போனோன்னா திருப்பி வந்து நன்றி கூட சொல்கிறது கிடையாது. எம்எல்ஏ பேரெல்லாம் தெரியாது. எம்எல்ஏவும் இல்லை, கவுன்சிலரும் வந்து பார்க்குறதே கிடையாது. யாருமே வரல. வந்தா தானே நாங்கள் குறைகளை சொல்ல முடியும். யாருமே வரவே இல்லையே. இங்கே எலெக்ஷன் அப்போ வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் இப்போ வரல. என்ன ஏதுன்னு கூட கவனிக்கலை. அங்கங்கே பள்ளம் தோண்டிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்குது. அங்கெல்லாம் தண்ணி கொசு எல்லாம் இருக்குது. வந்து இப்போ வரைக்கும் வந்து யாரும் எதுவும் பார்க்கல. இப்போ தான் என்னமோ அந்த பில்டிங்லாம் வந்து அங்கங்கே லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் யாரும் வந்து எட்டி பார்க்க என்னன்னு கூட கேட்கல யாருமே. ஏன்னா ஹவுசிங் போர்டுக்கு தண்ணி வரும். அந்த தண்ணி வர்றதுக்கு கூட நாங்கள் போய் கால் கடக்க நடந்து போய் நாங்கள் இந்த இருக்கிற ஹவுசிங் போர்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போய் லெட்டர் எழுதி கொடுத்தா தான் வராங்க. அது கூட நம்ம ஏதாவது சண்டை போட்டு அங்கேயே போய் சண்டை போட்டு மறியல் பண்ணால் தான் வராங்க. இல்லைன்னா வரமாட்டாங்க. எங்களுக்கு தண்ணி பிரச்சனைக்கே வரமாட்டாங்க. எங்கள் பிரச்சனையே எங்களுக்கு தீர்த்து வச்சதில்லை. கீழே பாருங்க, இந்த டோர் இருக்கும். அந்த டோர் உடஞ்சி நாங்கள் தூக்கின்னு வந்து பெரிய பெரிய இது வச்சு மூடி இருக்கோம் பாருங்க. அங்கே அதுக்கு ஒரு டோர் போட்டு மூட மாட்டுறாங்கங்க. நாங்கள் சொல்லி பார்த்துட்டு நாங்களே ஒரு பலகை போட்டு மூடி வச்சிருவோம். வீட்டு உள்ளே இருக்கவே முடியல எங்களால்.
இவ்வளோ பெரிய புழு. ஒவ்வொரு டைமும் காவா எடுக்கும் போதெல்லாம் 100 ரூபாய் கொடுத்தா தான் அவங்க எடுப்பாங்க. நாங்கள் இருக்கப்பட்டவங்களா இருந்தால் பரவாயில்ல, நாங்களே ரோட்டில் உட்காந்து பூ விற்கிறோம். ஒவ்வொரு வாட்டி 100 ரூபாய் கொடுத்து நாங்கள் எப்படி எடுக்க முடியும்? புது லைன் போட்டிருக்காங்க. அந்த லைன் போட்டே 3 மாதம் ஆயிடுச்சு. அந்த லைனை வந்து இன்னும் சரியாக கனெக்ஷன் கொடுக்கவே இல்லை. இங்கே போடுறேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டில் போட்டுட்ருக்காங்க. இது வந்து லாஸ்ட்டாக முடிக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் எங்கள் வீட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இது ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரைனேஜ் உள்ளே வந்திருக்கும். அந்த பாத்ரூமில் ஃபுல்லாக இருக்கும். அதில் புழு வந்துகிட்டே தான் இருக்கும். இவ்வளோ பெரிய வெள்ளை வெள்ளையாக புழு பூரா எல்லாமே வருது. கீழ் வீட்டில் இருக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் மழை வந்தால் பீரோவில் 2 ரேக் வரைக்கும் தண்ணி வரும். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் வச்சு மொண்டு ஊற்றிட்டு இந்த வீட்டை விட்டு ஒரு 4 நாள் எங்கேயாச்சும் போய் கெஸ்ட்டு மாதிரி யார் வீட்டிலாம் போய் தங்கிட்டு வரணும். நாங்கள் எங்களுக்கு வந்து பார்க்கவும் எதுவும் செய்யவே இல்லைங்க. அவர் செஞ்சால் எங்களுக்கு எங்கே பிரச்சனை? ஒரு நாள் கூட ஆஃபீஸில் போய் நாங்கள் அவரை பார்க்கல. அவங்க பிஏ வேறு யாருனா இருப்பாங்க, அவங்கள பார்ப்போம். அவங்கக்கிட்ட எங்கள் கோரிக்கை சொல்லிட்டு வருவோம், செஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் செஞ்ச மாதிரி தெரியல. குப்பை தொட்டி வச்சு குப்பை வழிஞ்சு கிடக்கும். வாரத்தில் ஒரு நாள் தான், அதுவும் நாங்கள் கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லி ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் அதெல்லாம் போட்டு குரூப்பில் போட்டு அப்படி வச்சா தான் வந்து அந்த குப்பையை எடுக்கிறாங்க. எல்லாமே எங்களுக்கு பிரச்சனை. காவா பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, குப்பை பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான். 3 மாதம் ஆகுது. இது வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்க. இதில் பண்ணவே மாட்டாங்க. வண்டி விட இடம் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி ரோட்டில் நிறுத்தினோம். வரவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டி வசதி இல்லைன்னா உடனே டக்குனு அவனா விழுந்து வாரின்னு போவான். வரைக்கும் அவங்க ஜெயிச்சிங்க வந்தது இல்லைங்க. வந்து எங்களை எந்த குறையும் கேட்டதில்லை. எப்படி இப்படி பண்ணால் எப்படி மக்கள் நாங்கள் ஓட்டு போடுறது? சும்மா நாங்கள் ஒன்றுமே பண்ணுறது இல்லை. ஓட்டு வாங்கும் போது தான் வராங்க. ஓட்டு வாங்கும் போது நீட்டு அது அத்தாட நின்று வச்சுங்க. இப்போ இப்படி இருந்தால் மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வருமா வராதா? இதை ரோடு போகிறதுக்கு எத்தனை மாதம்? 5 மாதம் 6 மாதம் ஆகுது. 2வது எங்கே ஜெயிப்பாரு? தடை குடிச்சோரா போகணும். தடை வரவே கூடாது. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.